அவர் ஊற்றையும் ஆற்றையும் பிளந்தார் அல்லவா. வனாந்திர வாழ்க்கையில இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வரும்போது சங்கீதத்தில் நாம் வாசித்தோமே, அவர் ஊற்றையும் ஆற்றையும் பிளந்தார் என்று. அது எதற்காக? நன்மைக்காக, அவருடைய தாகத்தை தீர்ப்பதற்காக, அவனுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்காக, அவருடைய மிருக ஜீவன்களுடைய தாகத்தை எல்லாம் தீர்ப்பதற்காகவே கர்த்தர் ஊற்றையும் ஆற்றையும் பிளந்தார். ஆனால் தேவன் வேதாகமத்திலே முதல் ஊற்றை பிளந்தார்ங்கிற வார்த்தை எதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு தெரியுமா? நோவாவை தவிர, நோவாவின் குடும்பத்தை தவிர அவரை விசுவாசியாதவர்கள் யாவரையும் அழிக்கும்படிக்காக, அவரை நம்பாத எல்லாவர்களையும் நிர்மூலமாக்கும்படிக்காக, அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக பாவமாய் வாழ்ந்த, பாவகரமாய் ஜீவித்த, அக்கிரமங்களை செய்த, மாம்ச இச்சைகளுக்கு உடலை பேண, மாம்ச இச்சைகளுக்கு உடலை அர்ப்பணித்த ஒவ்வொரு சரீரங்களை அழித்து நிர்மூலமாக்குவதற்காகவே கர்த்தர் வானத்தின் மதகுகளை மாத்திரமல்ல மகாலத்தின் ஊற்றுக்கண்களையும் திறந்தாரா. நம்முடைய வாழ்க்கையில இந்த ஊற்றுக்கண் பரிசுத்த ஆவிக்கு ஒப்புமையாக சொல்லப்பட்டது என்றால், இந்த பரிசுத்த ஆவியானவர் துறக்கப்படுகிற போது நம்முடைய மாம்சம் எல்லாம் செத்து அழியும், மாம்ச சிந்தையெல்லாம் செத்து ஒழியும். நோவாவின் நாட்களில் ஊற்றுக்கண் திறந்தது உண்மை என்றால், பாவ மாம்சத்தோடு வாழ்ந்த, மாம்ச சிந்தையோடு வாழ்ந்த எல்லா மாம்ச சரீரங்களும் அழிக்கப்பட்டதென்றால், இன்றைக்கு அதே பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்று நம்முடைய சிந்தைகளில் திறக்கப்பட வேண்டும், நம்முடைய இருதயத்தில் திறக்கப்பட வேண்டும், நம்முடைய சபையில் திறக்கப்பட வேண்டும். நம்முடைய சபையில் யாரெல்லாம் மாம்சத்தோடு வாழ்றாங்களோ, மாம்சத்தின் சிந்தையோடு வாழ்றாங்களோ, அவர்களுடைய மாம்சங்களாம் சாகடிக்கப்பட வேண்டும்.